வணக்கம் கவினேஷ் தளிர்மதியன். வணக்கம் ஐயா. அண்ணா ஒரு சிக்கல் என்னன்னா மதுரையா நாகப்பட்டினமான்லாம் நம்ம கேட்டோம். இப்போ என்னன்னா ஒரே தொகுதியில 2 கேண்டிடேட், 2 பேரும் புதுக்கோட்டை. இப்போ எந்த கேண்டிடேட்டுக்கு நாம வெற்றியை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் பேசின பிறகு முடிவு செய்ய போறோம். என்ன தலைப்பு? மதிப்பெண் முறை வேண்டுமா வேண்டாமா? அதுல கூட அவங்க சரிசமமா நாங்க பிரிச்சுக்கிறோம்ங்கிறாங்க. மதிப்பெண் முறை வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல யார் வேண்டும், யாருக்கு வேண்டாம்? எனக்கு வேண்டாம். எனக்கு வேணும். இப்ப நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு நடுவர்கள் மதிப்பெண் போடலாமான்னு கேக்குறாங்க. 2 பேரும் மதிப்பெண் முறை வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த நடுவர்களுக்குமே பயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. நாங்க போடுற மதிப்பெண்ணை பார்த்து அவங்க எங்களுக்கு மதிப்பெண் போடுவாங்க. மிகச் சிறப்பாக பேசுகிற தளிர்மதியன் கவினேஷ் பிரபாகரன்ல யாருக்கு என்ன வெற்றி வெளிச்சம் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பேச்சு தீர்மானிக்க போகுது. சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. மதிப்பெண் முறை நமது கல்வி முறைப்பாட்டின் அடிப்படையான கூறு மட்டுமல்ல, அது நம் மாணவர்களின் திறனையும் உழைப்பையும் வெளிக்காட்டும் ஒரு துல்லியமான கருவியாகும். மதிப்பெண் முறை இல்லை என்றால் மாணவர்களின் திறனை எப்படி சுட்டிக்காட்ட முடியும்? மதிப்பெண் ஒரு உழைப்புக்கு ஊறிய வெகுமதி. பொருளாதாரத்தின் அடிப்படையான கொள்கை என்ன? திறமைக்கேற்ற பரிசு கிடைக்க வேண்டும். மதிப்பெண் ஒரு மாணவனின் தனித்திறனை வெளிக்காட்டும். உதாரணமாக கவினேஷ் பிரபாகரன் என்கின்ற நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. அதில் சுமார் 600 பேர் கலந்து கொண்டனர். அதில் தலா 100 பேர் முதலிடம் பிடித்தோம். அதில் என்னை எதிர்த்து விளையாடிய எனது நண்பனை விட 1 மதிப்பெண் வித்தியாசத்தில் நான் முதலிடம் பிடித்தேன். நடுவர்கள் கொடுத்த 1 மதிப்பெண் வித்தியாசம்தான் என்னையும் எனது பயிற்சி ஆசிரியரையும் எனது பெற்றோர்களையும் மகிழ்ச்சியடைய செய்தது. மதிப்பெண் இல்லை என்றால் எப்படி இந்நிகழ்வு நடந்திருக்கும்? 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் வாழ்வே மதிப்பெண் தானே. கலெக்டர், இன்ஜினியர் என அனைத்திலும் மதிப்பெண் தானே சிறந்தது. என் பெரியம்மாவின் காலத்தில் 1200 மதிப்பெண். ஆனால் நான் படிக்கும் காலத்தில் 600 மதிப்பெண். மதிப்பெண்ணை நீங்கள் குறைத்து விடலாம், ஆனால் அழித்து விட முடியாது. என் தாய் படும் சிரமம், என் தாய்க்கு கிடைக்காத கல்வி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இன்றைய வரையும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு நான் பொன்னோ பொருளோ கொடுக்க முடியாது. நான் எடுக்கும் மதிப்பெண் தான் என் தாய்க்கு ஊறிய பரிசு, என் தாய்க்கு ஊறிய சிறப்பு. நடுவர்கள் போடும் மதிப்பெண் தான் என்னை அடுத்த சுற்றுக்கு கொண்டு செல்லும். மதிப்பெண் முறையே சிறந்தது. மதிப்பெண் முறையை ரத்து செய்ய முடியாது. நன்றி. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து பள்ளிக்கு போகும் வரை டியூஷனிலும் படி டெஸ்ட்டு. பள்ளிக்கு போனதிலிருந்து வீடு திரும்பும் வரை அதே படி டெஸ்ட்டு. இடையில் பிடி பீரியட்னு ஒன்று வரும். அது பேருக்கு தான் பிடி பீரியட், மற்றபடி அதுவும் போசி வாங்கப்படும் மேக்ஸு அல்லது சயின்ஸு பீரியடாக தான் இருக்கும். அப்பாடா ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு வந்தா மறுபடியும் அதே டியூஷன், அதே படி அதே டெஸ்ட்டு. இப்படி ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி நிற்காம ஓட விடுறீங்களே ஏன்னு அப்பா அம்மாட்ட கேட்டா, நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினா தானே நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்லவில்லை. +2 படிக்கும் என் அத்தாச்சியின் புலம்பல் இது. இதோ நடுவர்களாகிய நீங்கள் போகும் மதிப்பெண்ணுக்காக என்னையும் என் பெற்றோர்கள் துரத்தினார்கள் என்பதுதான் உண்மை. எப்போது பார்த்தாலும் எங்களை பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடையே ஒப்பிட்டு, அவனை பாரு நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்குறான், அது பிள்ளையா நீ பிள்ளையா, தண்டச்சோறுன்னு திட்டி என் போன்றவர்களின் தனித்திறமையை கண்டுகொள்ளாமலேயே விட்டுவிடுகிறார்கள் நிறைய பெற்றோர்கள். இப்படி மார்க்குன்னு எல்லோரும் பெரிய பள்ளிக்கூடங்களை தேடி போய் படிக்க வைக்கிறாங்களே பிள்ளைங்களை. இந்த மார்க்கு போடுறதை யாரு தான் கண்டுபிடிச்சான்னு எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன். யாரோ வில்லியம் பாரிஸ் என்பவர் தான் 1792 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தினாராம். 3 நூற்றாண்டுகளாக
இதே மதிப்பெண் முறையைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. கடந்த 3 நூற்றாண்டுகளில் பேசும் முறை, எழுதும் முறை, தொழில்நுட்பம்னு எல்லாமே எவ்வளவோ மாற்றங்களை சந்தித்து விட்டது. ஆனால் இந்த மதிப்பெண் முறை மட்டும் இன்னும் மாறவில்லையே. அவ்வை காலத்து மதிப்பெண் முறையை ஏஐ காலத்திலும் விட்டுவிட மாட்டோம் என்கிறோம் நாம். என்ன கொடுமை சார் இது! மதிப்பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் நன்றாக பாடம் நடத்தும் நல்ல தகுதியான ஆசிரியர்கள் கூட குருட்டு மனப்பாடம் செய்வதையே ஊக்கப்படுத்துகிறார்கள். அதாவது டீச்சிங்கை அறவே மறந்து கோச்சிங்கை மட்டுமே பல பள்ளிகளில் செய்கிறார்கள். இப்படி கோச்சிங் மூலம் நிறைய மதிப்பெண் பெற்ற பலர் தங்களின் உயர்கல்வியை நிறைவு செய்ய திணறுகிறார்கள் என்கிறது ஒரு ஆய்வு. நான் இந்த அரங்கத்தில் ஒரு சவாலை முன்வைக்கிறேன். என் நண்பன் கவினேஷ் உட்பட மதிப்பெண் முறை வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்த சவாலில் வெற்றி பெற முடியுமா என்று சொல்லட்டும். ஒரு தேர்வில் ஒரு மாணவன் எழுதிய ஒரு விடைத்தாளை 10 பிரதிகள் எடுத்துக்கொள்வோம். அதை 10 ஆசிரியர்களிடம் கொடுத்து தனித்தனியாக மதிப்பீடு செய்து மதிப்பெண் போட சொல்வோம். அந்த 10 ஆசிரியர்களும் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை தான் போட்டிருப்பார்கள் என்று இங்கு உள்ள யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏனென்றால் மதிப்பெண்கள் மதிப்பீடு செய்பவரின் மனநிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்தே இருக்கும். அது ஒரு நம்பகத்தன்மையற்ற முறை. அது ரத்து செய்யப்பட வேண்டிய முறை. மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் நடைமுறையில் அவர்களின் நன்னடத்தை மதிப்பிடப்படுவதே இல்லை என்பதும் இதிலுள்ள குறை. எங்கும் நீட், எதிலும் நீட், எல்லாமும் நீட் 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 என்று சொல்லி பிறந்த குழந்தையை கூட விட்டு வைக்காமல் ஓட்டப்பந்தய வீரர்களை விட மிக வேகமாக ஓடவிடும் பெற்றோர்களே, ஆசிரியர்களே, குழந்தைகளின் அகன்ற சிந்தனையையும் தனித்தன்மையையும் நீட்ட விடாமல் குட்டையாக்கி ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள் தள்ளிவிடாதீர்கள். மதிப்பெண்களை தாண்டி மனித நேயத்தையும் மலர விடுங்கள் குழந்தைகள் மனதில். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் தளிர்மதியனுக்கும் கவினேஷ் பிரபாகரனுக்கும். 2 தம்பிகளும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. மதிப்பெண் முறை வேணும் வேணாம் அப்படின்னு நல்ல நியாயமான உரையை இந்த மன்றத்தில் முன்வச்சு பேசியிருக்கிறீங்க. என்ன மதிப்புரைகளை, மதிப்பெண்களை நடுவர்கள் தர்றாங்கன்னு கேட்டுடலாமா? அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். மதிப்பெண் என்பது ஒருவரை எடை போடுவதற்கு, ஒரு விஷயத்தை அசை போடுவதற்கு அதுதான் அச்சாணிங்கிறதுக்கு அடுக்கடுக்கான விஷயத்தை சொன்னாங்க. இன்றைக்கு 2 பேருக்குமே சின்ன சின்ன அப்படி ஒரு ஏறி இறங்கி இசிஜி மாதிரி போச்சு. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 2 பேரும் அவரவர்களுக்கான பரிபூர்ண பேச்சை தந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். அண்ணனுக்கு நன்றி. அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். தவறுகள், தடுமாற்றங்கள் மனித இயல்பு. இதை பற்றி தயவு செய்து யோசிக்காதீர்கள், கடந்து செல்லுங்கள், அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதிலேயே நினைப்பை வைத்து கொண்டிருக்காதீர்கள். சரியா? தளிர், நீ உன் பேச்சை சமைத்த விதம், அந்த கட்டமைத்த விதம் ரொம்ப அழகாக இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையோட பொருத்தி நிறைய உதாரணங்களை யதார்த்தமா நீ பதார்த்தமா இந்த அவைக்கு கொடுத்த. அது ரொம்ப ரசிக்கும்படியா எல்லோராலையும் அதை தங்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க முடிந்தது. அதை தக்க வைத்துக்கொள். இந்த சின்ன தடுமாற்றங்கள் எல்லாம் மனதில் ஏற்றிக்காதீங்க. இனிமே அது நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டோட சீரும் சிறப்புமா நடைபோடுங்கள். வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து நீங்க அதை தெரியாத மாதிரி பேசி சிறப்பான உரையை தான் வழங்கியிருக்கிறீங்க அப்படின்னு நடுவர்கள் பாராட்டி இருக்கிறாங்க. 2 பேருக்கும் முடிவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கு. பார்க்கிற நேயர்களுக்கும் அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். முடிவுகளை நாம வண்ண விளக்குகளால தெரிஞ்சுக்க போறோம். யாருக்கு என்ன நிறம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இது. இதோ வெளிச்சம். கவினேஷ், தளிர்மதியன் இருவருக்கும்
ஊதா நிற பூக்கள் பரிசாக கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஒரு சமமான போட்டி, ஒரு சவாலான தலைப்பு. 2 பேரும் அவங்க பங்கை மிக சரியாக செய்திருக்கிறார்கள். சின்ன சின்ன சிராய்ப்புகள், அந்த தடங்கள் இருந்தாலும் அதை அடுத்தடுத்த சுற்றுகளில் சரி பண்ணி கம்பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி மீண்டும் வருவார்கள்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கவினேஷ் தளிர்மதியனுக்கு. அடுத்த சுற்றுல சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.